السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي يسر ولا تعسر وتمم بالخير. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ் தடுத்த ஒவ்வொரு சிறிய பெரிய குற்றங்கள், பாவங்கள், தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாத்தவர்களாக நாம் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற வாரத்திலே நாம் பேசியது போன்று அல்ஹம்துலில்லாஹ் ஷிஃபாவுடைய அந்த பகுதிகளை ரமதானுக்காக வேண்டி அந்த முடிந்த பகுதியோடு நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகு மீண்டும் அந்த ஷிஃபா நூலை நாம் ஆரம்பம் செய்வோம். ரமதானுக்கு முன்பு இந்த ஒரு அமர்வு இருக்கின்ற காரணத்தினால் ரமதானை பற்றிய சில நினைவூட்டல்களும் இன்ஷா அல்லாஹ், அதற்கு பிறகு சில முக்கியமான அவசியமான கேள்வி பதில்களையும் நாம் வைத்துக்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அடியார்களே, ரமதானை பற்றி சொல்வதென்றால் எப்படி அல்லாஹுடைய வீடாகிய காபாவை காண வேண்டும், மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று முஸ்லிம்கள் நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆசை நமக்கு இருப்பதை போன்றுதான் ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆசையும் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது எப்படி மக்கா முக்கர்ரமாவை, காபத்துல்லாஹுவை சந்திக்க வேண்டும், அங்கே தொழ வேண்டும், அங்கே தவாப் செய்ய வேண்டும், அங்கே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்குமோ, அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு சிறிய பெரிய ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வாலிபர்கள் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ரமதானுடைய முஹப்பத், ரமதானிலே நோன்பு நோக்க வேண்டும், ரமதானிலே அல்லாஹுவை இபாதத்து செய்ய வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். நம்ம பாருங்கள், இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய செயல்கள் இருக்கின்றனவே, அதாவது தூய்மையான உள்ளத்திற்குரிய ஒரு பெரிய அத்தாட்சியாக இருக்கும். ரமதானுடைய சிறப்புகளை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரிந்திருக்கும்? இருந்தாலும் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதற்கு பருவ வயதை அடையாத பச்சிலம் பாலகர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஆசைப்படுவது, சஹர் செய்ய ஆசைப்படுவது, சஹருக்கு நாம் எழுப்பவில்லை என்றால் ஒரு நோன்பு அவர்களுக்கு தவறுமையானால் அதற்காக அவர்கள் வருத்தப்படுவது, நம்மிடத்திலே சண்டை செய்வது, இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், பரிசுத்தமான இறைவனாகிய அல்லாஹு தஆலாவை வணங்குவதிலே, அவனுக்காக நோன்பு நோற்பதிலே இந்த ரமதானுடைய மாதம் எந்தளவு ஒரு மகத்தான ஒரு தன்மையை தனக்குள் வைத்திருக்கிறது. இது அதாவது களங்கப்படுத்தப்படாத உள்ளங்களை உடைய அந்த குழந்தைகள், அந்த சிறுவர்களிடத்திலே எத்தகைய ஒரு அதாவது ஈமானிய அந்த ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது என்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு சின்ன உதாரணம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, சகோதரிகளே, இதை ஒரு சாதாரணமான ஒரு மாதமாக நாம் கடந்துவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வாழ்க்கையையும், வருடத்தில் இருக்கக்கூடிய 12 மாதங்களையும் நமக்கு இபாதத்துக்காக கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையே அல்லாஹுவை வணங்கி
அல்லாஹுடைய கடமைகளை செய்து நம்முடைய சொர்க்கத்திற்கான அமல்களை முன்கூட்டி அனுப்பி வைப்பது. இதுதான் நம்முடைய உலக வாழ்க்கை. இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி வாழ்கிறோம்? சொர்க்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நினைவை நாம் மறந்துவிடக்கூடாது. யார் அதை மறப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை பிரச்சனையாகிவிடும். அதாவது இந்த உலக வாழ்க்கையின் சிரமங்களை அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. இரண்டாவது, இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை தேடுவதிலே, மனிதனை பொறுத்த வரைக்கும் அது அவனுடைய இயல்பு, இன்பத்தை தேடுவதிலே அவன் மூழ்கி விடுவான். அதனால் மறுமையை மறந்து விடுவான். யார் மறுமையினுடைய சொர்க்கத்திற்காக வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே இன்பத்தை, சுகத்தை அவர்கள் தேடமாட்டார்கள். காரணம் என்ன? இது அழிந்துவிடக்கூடிய நிலையற்ற ஒரு வாழ்க்கை என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். மறுமைக்காக நாம் படைக்கப்பட்டோம், மறுமைக்காக தான் இங்கே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், மறுமைக்கான அமல்களை தேடுவதுதான் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்குண்டான நோக்கம் என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்ற காரணத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும் சரி அந்த மறுமைக்கான அமல்களிலே அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். உலகத்தின் மாற்றங்கள் அவர்களை மாற்றிவிடாது. அல்லாஹு தஆலா அத்தகைய நல்ல மூமின்களில் நம்மை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. காரணம் என்ன? ரமதான் அப்படிப்பட்ட ஒரு மாதம். முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம் இந்த ரமதானை பற்றி எப்படி சொல்கிறான்? அல்லாஹு தஆலாவுடைய அந்த வாக்கிய அமைப்பு, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதான் மாதம் அல்லது எப்படிப்பட்ட மாதம் என்றால் உன்ஸில இறக்கப்பட்டது, வானத்திலிருந்து அருளப்பட்டது, ஃபீஹி அதில் அல் குர்ஆன் இந்த குர்ஆன். அல்லாஹ் அக்பர். ரமதானை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினான் இந்த குர்ஆனை அதில் இறக்குவதின் மூலமாக. அல்லாஹுடைய பேச்சு அல் கலாம், அல்லாஹுடைய அந்த கலாம் இந்த உலக மக்களுக்கு இறக்குவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். சரிங்களா? இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழிக்குரிய ஆதாரங்களை, அத்தாட்சிகளை தனக்குள் கொண்டது. வல் ஃபுர்கான், இன்னும் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்தறிவிக்கக்கூடிய ஆதாரங்களை, தெளிவான அத்தாட்சிகளை தனக்குள் கொண்டது. அப்படிப்பட்ட குர்ஆன் இந்த ரமதான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அத்தகைய மாதம்தான் இந்த ரமதான் மாதம். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும்ஹு. ஆகவே யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்வார்களோ, இந்த ரமதானுடைய மாதத்திலே யார் தங்களது சொந்த ஊரிலே இருப்பார்களோ அவர்களெல்லாம் ஃபல்யஸும்ஹு, இந்த ரமதான் மாதத்திலே கண்டிப்பாக நோன்பு வைக்கவும். ومن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. யார் ரமதானுடைய மாதத்தில் நோயாளியாக இருப்பார்களோ அல்லது பயணத்தில் இருப்பார்களோ அவர்கள் ரமதானில் விட்ட நோன்புகளை கணக்கிட்டு வேறு ஒரு தவணையில் அந்த நோன்பை வைத்து கொள்ளட்டும். என்ன விஷயம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதான் மாதத்தில் இந்த குர்ஆனை இறக்கியதின் மூலமாக இந்த ரமதானுக்கென்று ஒரு தனி சிறப்பை வைத்திருக்கிறான். குர்ஆனும் ரமதானும் தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று இணைந்தவை. எப்படி குர்ஆன் ஒரு மனிதனை மாற்றக்கூடியதோ, நல்ல கவனிங்க, குர்ஆன் எப்படி ஒரு மனிதனை மாற்றக்கூடியதோ, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியதோ, சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதமும் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதிலும் ஒரு மனிதனை மாற்றுவதிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. பாருங்க, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரமதானுடைய மாதத்தில் மக்களில் ஏற்படக்கூடிய அந்த நல்ல மாற்றங்களிலே ஒன்று,
நம்ம சொல்ல விஷயம் என்னவென்றால் அந்த மாற்றம் அதோடு நின்றுவிடக்கூடாது. பொதுவாக நடைபெறக்கூடிய விஷயம் என்ன? அந்த ரமதானிலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றமானது, ஜமாத்துடைய தொழுகையை மக்கள் பேணுகிறார்கள், குர்ஆன் ஓத ஆரம்பித்து விடுகிறார்கள், பாவங்களிலிருந்து தங்களை தடுத்து கொள்கிறார்கள், நன்மைகளில் ஆர்வம் காட்டுகிறார்கள், தான தர்மங்களிலே தங்களை ஈடுபடுத்துகிறார்கள். இப்படியாக இந்த ரமதான் சாதாரணமாகவே உள்ளங்களை மாற்றக்கூடியது, மனிதர்களை மாற்றக்கூடியது. அதிலும் குறிப்பாக சுப்ஹானல்லாஹ், யார் அல்லாஹ்விற்காகவே மறுமைக்காகவே தங்களை ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரமதான் அவர்களை தக்வாவுடைய உயர்ந்த ஒரு தகுதியிலே கொண்டு போய் சேர்க்காமல் விடாது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய இறுதி பத்திலே நமக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு மகத்தான இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவில்தான் அல்லாஹுடைய அல்லௌஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட புத்தகம் என்ற அந்த விதியின் தாய் புத்தகத்திலிருந்து அல் குர்ஆன் முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது. அத்தகைய இரவு ரமதானுடைய அந்த இறுதி பத்திலே அமைய பெற்றிருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த இரவில் தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி மேலும் சொல்கிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன். ஒரு பரக்கத்தான அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பரக்கத்துகளை கொண்டு நிரப்பப்பட்ட அந்த இரவில்தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். நிச்சயமாக நாம் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக இருக்கிறோம். இத்தகைய ஒரு பாக்கியமிக்க இரவு அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய இறுதி பத்திலே இருக்கிறது. இதன் பொருட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மொத்த மாதமும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய அருள்மிக்க ஒரு நிறைவுமிக்க ஒரு மாதமாக இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முந்திய வேதங்கள் அனைத்தையும் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இறக்கி இருக்கிறான் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ரமதானுடைய மாதம் என்பது வேதங்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. குர்ஆனுக்காக மட்டுமல்ல, தௌராத், இன்ஜீல், ஜபூர் போன்ற வேதங்களுக்காகவும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதிலிருந்து மனிதர்களை மாற்றுவதற்காக நபிமார்கள் மீது இறக்கப்பட்ட வேதங்களுக்கும் இந்த மாதத்திற்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. வேதங்கள் எப்படி மக்களுடைய உள்ளங்களை சீர்திருத்தம் செய்வதிலே மிகப்பெரிய ஒரு பங்கை தங்களுக்குள் கொண்டிருக்கின்றனவோ அதுபோன்றுதான் இந்த மனிதர்களை சுத்தப்படுத்துவதிலும் மனிதர்களை தூய்மைப்படுத்துவதிலும் அவர்களை அல்லாஹுடைய பயத்தை கொண்டு மறுமையின் நினைவை கொண்டு பக்குவப்படுத்துவதிலும் ரமதானுடைய மாதத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் எப்படி கண்ணியப்படுத்துகிறான், இந்த ரமதானுடைய மாதத்திற்கு அல்லாஹு தஆலா எப்படி மேலும் சிறப்பை கூட்டுகிறான் என்றால், ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் வாசல்களை திறந்து வைக்க சொல்கிறான். நரகத்தின் வாசல்களை அல்லாஹு தஆலா மூடிவிடுகிறான். ஷைத்தான்கள், அதிலும் குறிப்பாக உலகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த வம்புத்தனம் செய்யக்கூடிய சண்டித்தனம் செய்யக்கூடிய அந்த ஜின்கள் ஷைத்தான்களை அல்லாஹு தஆலா விலங்கிட்டு விடுகின்றான். அது மட்டுமல்ல, இந்த ரமதானுடைய மாதத்திலே ரஹ்மத்துடைய அல்லாஹுடைய கருணையின் வாசல்கள், வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு விடுகின்றன. அல்லாஹு தஆலா விசேஷமாக மலக்குமார்களை இறக்கி, யா பாகியல் கைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அம்சிக், நன்மையை தேடக்கூடியவனே நீ விரைந்து நன்மையை நோக்கி வா, தீமையை விரும்பக்கூடியவர்களே போதும் நிறுத்தி கொள்ளுங்கள், தீமையிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகின்றான்.
அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய மாதத்திலே ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து பாவிகளான அடியார்களை விடுதலை செய்கிறான், மன்னிக்கின்றான். இப்படியாக பல சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்த்து தங்களுடைய நபிமொழியிலே கூறியிருக்கிறார்கள். கவனியுங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إذا كان أول ليلة من شهر رمضان صفدت الشياطين ومردت الجن وغلقت أبواب النار فلم يفتح منها باب وفتحت أبواب الجنة فلم يغلق منها باب وينادى مناد يا باغي الخير أقبل ويا باغي الشر أقصر ولله عتقاء من النار وذلك كل ليلة. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு இரவும் இந்த ரமதானுடைய இரவுகளிலே தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இப்படியாக இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை உடையது. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவை வைத்திருக்கிறான் அல்லவா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கிடைக்கப் பெறுவார்களோ அவர்கள் மகத்தான நன்மையை கிடைக்கப் பெற்றார்கள். யாருக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் தவறிவிடுமோ, யார் இதை அடைவதற்கான முயற்சி செய்யாமல் இதை தவறவிட்டாரோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் மிகப்பெரிய ஒரு இழப்புக்குரியவர். யார் அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துகளிலிருந்து இழப்புக்குரியவராக இருக்கிறாரோ, அதை தேடிக்கொள்வதற்குண்டான அந்த பாக்கியம் கிடைக்காதவராக இருக்கிறாரோ, அப்படிப்பட்டவர் தான் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை தவற விடுவார். சகோதரர்களே, ரமதானுடைய ஆரம்பத்திலிருந்தே அந்த லைலத்துல் கத்ருடைய தேடல், ஆசை, அதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு இருக்குமோ அவர்கள்தான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த இறுதி பத்திலே அதற்கான வாய்ப்பை அடைய பெறுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஷஹர் கத் ஹதரக்கும் வ ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹரின் மன் ஹுரிமஹா ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹு வலா யுஹ்ரமு கைரஹா இல்லா மஹ்ரூமுன். இந்த ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்துவிட்டது, அதிலே ஒரு இரவு இருக்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அதனுடைய பாக்கியங்களை, சிறப்புகளை அடையாமல் இழப்பாரோ அவர்தான் நன்மைகளை இழந்து விடுவார். எல்லா நன்மைகளையும் அவர் இழந்து விடுவார். மிகப்பெரிய இழப்புக்குரியவர் தான் இதை இழந்து விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அதுபோன்று சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதம் என்பது இது பொறுமையின் மாதமாக இருக்கிறது. ரமதானுடைய மாதம் பொறுமைக்கான மாதமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அதாவது சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தை நமக்கு வழங்குகிறான் இந்த ரமதானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி வ ரமதானு இலா ரமதான் முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர். அடியான் பெரும்பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பானே ஆனால் இந்த ரமதானுடைய மாதம் இதற்கு முந்தைய ரமதானிலிருந்து இப்போது வரை உள்ள இந்த ரமதான் உள்ள அனைத்து பாவங்களையும் இந்த ரமதான் போக்கிவிடுகின்றது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்குவதற்காக இந்த ரமதானை தேர்ந்தெடுத்தான் என்றால் இதிலிருந்தே நாம் அதாவது சீர்திருத்தத்திற்காக வேண்டி இறக்கப்பட்ட இந்த குர்ஆனுக்கும் அதுபோன்று இந்த ரமதானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது குர்ஆன் நம்முடைய நேர்வழிக்காக வேண்டி, நம்முடைய ஹிதாயத்திற்காக வேண்டி, நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய தக்வாவை நிரப்பி நம்மை அல்லாஹுடைய பரிசுத்தமான அடியார்களாக மாற்றுவதற்காக இறக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன தக்கவ் வ யுஹிப்புல் முஹ்சினின். அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹுவை பயப்படக்கூடிய, அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களை, அதுபோன்று இஹ்சான் உள்ளவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். குர்ஆன் இறக்கப்பட்டது எதற்காக வேண்டி? மக்களை அல்லாஹுடைய பயம் உள்ளவர்களாக, அல்லாஹுடைய பக்தி உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் மீது நேசமுடையவர்களாக மாற்றுவது. அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه
ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனை ஆரம்பத்திலே ஓதினார்கள்? யார் முற்றிலுமாக நபிமார்களை நம்பாதவர்களாக, மறுமையை நம்பாதவர்களாக இருந்தார்களோ அத்தகைய அரபு மக்களுக்கு மத்தியிலே இந்த உலகம்தான் வாழ்க்கை, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த மக்களுக்கு இந்த குர்ஆனை ஓதி அவர்களை ஈமானின் பக்கம் அழைத்தார்கள். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவுக்கும் இன்றைக்கு பொதுவாக மக்கள் செய்யக்கூடிய தாவாவுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அரபி மொழியை நன்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாவா இருந்தது. அவர்களுக்கு எப்படி என்று சொன்னால் சுருக்கமான வார்த்தைகளையும் அதற்குரிய கருத்துகளோடு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கல்வி, அந்த அரபி மொழியினுடைய கல்வி திறமை அவர்களுக்கு இருந்தது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய வசனங்களை நேரடியாக பசுமையாக அந்த மக்களுக்கு அப்படியே ஓதி காட்டினார்கள். அவர்களுக்கு கூடுதல் விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே தேவை ஏற்படவில்லை. மறுமை பற்றிய வசனங்கள், அல்லாஹ்வை பற்றிய வசனங்கள், அதுபோன்ற நபிமார்களை பற்றிய வசனங்களை எல்லாம் இறக்கிய வசனங்களை அப்படியே அந்த மக்களுக்கு ஓதி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த அரபு மக்களுடைய சபைகளுக்கு சென்று, அரபு மக்களுடைய சமூகங்களுக்கு சென்று, அவர்களுடைய கூட்டங்களுக்கு சென்று குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதுவார்கள். அந்த மக்கள் நேரடியாக அதை புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த மொழியின் ஆழம், மொழியினுடைய திறமை இருந்தது. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரா ஆல் இம்ரானுடைய அந்த கடைசி பகுதியிலே மூமின்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும். எங்கள் இறைவா, ஈமானின் பக்கம் எங்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளரை நாங்கள் செவியுற்றோம், ஃபஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று. அதனால் இந்த குர்ஆன் உள்ளங்களை மாற்றக்கூடிய ஒரு மகத்தான வேதம். மிகப்பெரிய, அதாவது பாவ செயல்களில், அநியாயங்களில், அக்கிரமங்களில், இன்னும் கொடிய குற்றங்களில் ஈடுபட்டிருந்த மக்களையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை அல்லாஹுடைய அடியார்களாக இந்த குர்ஆன் மாற்றியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வேதத்தை இந்த ரமதானுடைய மாதத்திலே இறக்கி உலக மூமின்களுக்கு இங்கே ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய நூல் இயற்கை மதம் என்ற அந்த நூலில் இந்த விஷயத்தை ரொம்ப ஒரு அற்புதமாக எழுதுகிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த குறிப்பு PDF அனுப்பி வைக்கிறோம். படிங்க, நூல்களை படிங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் எழுதிய நூல்கள் இருக்கின்றனவே, அரபி மொழிகள்லேயும் சரி, தமிழ்லேயும் சரி, ரொம்ப ஆழமான நூல்கள். அதாவது குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளத்தில் முதல்ல மாற்றம் ஏற்படணும். அப்போ அந்த உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு ரமதான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. 2 விஷயங்களை குறிப்பிடுறாங்க. ஒன்று என்னவென்றால், மகத்தான இந்த குர்ஆன் கிடைக்கப்பெற்றதற்காக நம்ம நன்றி செலுத்துறது. மகத்தான இந்த குர்ஆன் எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம இதனுடைய அருமை தெரியாமல் இன்றைக்கு இருக்கிறோம். இது அதாவது குர்ஆனுடைய வார்த்தைகள், எழுத்துகள், அதை ஓதுவது, இதுவே சுப்ஹானல்லாஹ், அதாவது போட்டி போட முடியாத நன்மைகளையும் பாக்கியங்களையும் கொண்டது. அதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய ஹிதாயத் தான் இந்த குர்ஆனுடைய சார். ஹுதல் லின்னாஸ் ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹு தஆலா ஃபீஹி ஹுதா, அதாவது நேர்வழிக்காக வேண்டி தாலிக ஹுதா. இப்படிப்பட்ட அந்த ஹிதாயத் அது நம்முடைய உள்ளத்தில் வருவதை கொண்டு நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், தூய்மைகள், அல்லாஹ்வுக்கு நமக்கும் ஏற்படக்கூடிய நெருக்கம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னால், யார் எந்த அளவு நேர்வழி பெற்றவராக இருப்பாரோ அவர் அந்தளவு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருப்பார். புரியுதுங்களா? யாரிடத்திலே எந்த அளவு வழிகேடு இருக்குமோ
அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் அந்த அளவு அல்லாஹுவை விட்டு தூரமானவராக ஷைத்தானுக்கு நெருக்கமானவராக இருப்பார். ஏன் அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது, குறிப்பாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு அக்பர், கவனிங்க, அந்த மாதிரி இடங்களெல்லாம் சிந்திங்க. யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களில், நபியே நீங்கள் நேரான பாதையில் இருக்கிறீர்கள், நபியே நேரான பாதையின் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு மக்களை நேர்வழியின் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் புகழ்கிறான் என்றால், அது மட்டுமல்ல, வன்னஜ்மி இதா ஹவா மா ضل சாஹிபுக்கும் வமா கவா, இப்படி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்வழியை கொண்டு அவ்வளவு புகழ்கிறான். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு சிறிய பெரிய வழிகேட்டிலிருந்து பாதுகாத்தான். வவஜதக ضالًا ஃபஹதா, முற்றிலுமாக அவர்களை நேர்வழியை கொண்டு அல்லாஹு தஆலா நிரப்பினார். ஆகவேதான் அவ்வளவு அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக பிரியமானவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதுபோன்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமான அடியானும் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமுடையவனாக, அல்லாஹ்விற்கு மிக நெருக்கத்திற்குரியவனாக ஆக்க வேண்டும் என்றால் அவன் நேர்வழியிலே தன்னை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழியை நோக்கி அவன் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேர்வழியிலே மிக மகத்தான ஒரு பங்கை அவர்கள் கொடுக்கப்பெற்றார்கள். ஒயின் துதிஊஹு தஹ்தது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முற்றிலும் முழுமையாக கீழ்ப்படிவதன் மூலமாக அந்த நேர்வழியினுடைய உயர்ந்த தரஜாவை அடைய முடியும். யார் எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல்களை, ஃபர்துகளிலிருந்து, சுன்னாக்களிலிருந்து, முஸ்தஹப்புகளிலிருந்து, ஒழுக்கங்களிலிருந்து, நற்குணங்களில், வணக்க வழிபாடுகளில், பொருளாதாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், குடும்ப வாழ்க்கையில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு பின்பற்றுவதிலே அவர் முனைப்பு தீவிரம் காட்டுவாரோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவு அவர் நேர்வழியிலே உயர்ந்து கொண்டே செல்வார். நேர்வழி அவருக்கு எந்த அளவு கிடைக்கின்றதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா புகழக்கூடிய எல்லா இடங்களையும் உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அல்லாஹு தஆலாவுடைய நேர்வழியின் மீது அவர்கள் இருந்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டினான் என்று அவர்களை அல்லாஹு தஆலா புகழ்கிறான். வழிகேடு என்பது ஷைத்தானுக்கு நெருக்கமானது, நேர்வழி என்பது அல்லாஹ்விற்கு நெருக்கமானது. ஒரு மனிதன் எந்த அளவு வழிகேட்டிலே சருகி கொண்டே இருக்கின்றானோ அவன் ஷைத்தானுக்கு நெருக்கமாகிக் கொண்டே செல்கிறான். எந்த அளவு ஒரு மனிதன் நேர்வழியிலே முன்னேறி கொண்டே செல்கிறானோ அந்த அடியான் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகிக் கொண்டே செல்கிறான். சரி, ஹைர். அப்போ இந்த இடத்துல நமக்கு நேர்வழிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன், இது நமக்கு கிடைக்கப்பெற்றதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நிஅமத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். ஆக யார் குர்ஆன் தனக்கு கிடைக்கப்பெற்றதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வேதத்தை ஓதக்கூடிய, படிக்கக்கூடிய, அந்த வேதம் இறக்கப்பட்ட உம்மத்தில் ஒருவராக நான் ஆக்கப்பட்டேனே என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாரோ கண்டிப்பாக அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதத்தோடு தொடர்புடையவராக, இந்த வேதத்தின் பாக்கியங்களை அடைய பெற்றவராக ஆக்குவான். அல்லாஹு தஆலா நம்மை அது போன்று ஆக்குவானாக. ஆமீன். இரண்டாவது என்ன? இந்த வேதத்தை கொண்டு பலன் பெறுவதற்கு, கவனிங்க, இந்த வேதத்தை கொண்டு பலன் பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். முதலாவது என்ன? இந்த வேதம் நமக்கு கிடைக்கப்பெற்றதற்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்தை புரிந்து அதற்கு நன்றி உணர்வோடு நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் பணிவது. இரண்டாவது என்ன? இந்த வேதத்தை கொண்டு நான் என்னை மாற்றுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவது, என்னை தயார்படுத்துவது. புரியுதா இல்லையா? இது ரொம்ப முக்கியம். எப்படி? ஒரு நோயாளி இருக்கிறாரு, அந்த நோயாளிக்கு என்ன தேவை? முதல்ல அவருடைய நோயை அவரிலிருந்து நீக்கக்கூடிய, அந்த நோயிலிருந்து அவரை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
அந்த மருந்துகள் அவரை நோயிலிருந்து முதலாவதாக சுத்தப்படுத்தும், நோயிலிருந்து அவரை நீக்கும். பிறகு அவருடைய உடல் பலவீனத்தை அவருக்கு போக்கக்கூடிய வலிமையான சத்தான உணவுகள் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நோயாளியை பொறுத்தவரை அவருக்கு 2 விஷயங்கள் அவசியம். ஒன்று என்ன? அவருடைய நோயை நீக்கக்கூடிய மருந்துகள் அவருக்கு அவசியம். இரண்டாவது, நோயினால் அவருக்கு ஏற்பட்ட பலவீனத்தை போக்குவதற்குரிய உடல் வலிமையை தரக்கூடிய அந்த உணவுகள், தேவையான சத்துகள் அவருக்கு தேவை. அதே போன்றுதான் சகோதரர்களே, நமக்கு முதலாவது, அதாவது எது நம்மை வழிகேட்டிலே பிடித்து வைத்திருக்கிறதோ அல்லது வழிகேட்டின் பக்கம் நம்மை இழுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அத்தகைய உள்ளம் சார்ந்த நோய்களிலிருந்து நாம் நம்மை நீக்க வேண்டும். குஃப்ரிலிருந்து, ஷிர்கிலிருந்து, பெருமையிலிருந்து, உலக மோகத்திலிருந்து, ஹுப்பு துன்யா, உலகத்தில் மூழ்கி விடுவதிலிருந்து, இப்படிப்பட்ட நோய்களிலிருந்து நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். பிறகு அல்லாஹுடைய பயத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தை அலங்கரிப்பது, அல் இக்பாலு அலல் ஆஹிரா, மறுமையை முன்னோக்குவது, இதற்கான அந்த தன்மையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருவது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒவ்வொரு மூமினுக்கும் தேவை. அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் குர்ஆனை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய நேர்வழியை கொண்டு நாம் நேர்வழி அடைய முடியும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே நோன்பு வைத்து அந்த பக்குவத்தை அடையுங்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நோன்பை கொண்டு அந்த ஹிதாயத்தும் அந்த அல்லாஹுடைய அந்த நேர்வழியும் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு தேவையான பக்குவத்தை குர்ஆனை கொண்டு அந்த ஹிதாயத், அந்த பக்குவம் நமக்கு கிடைப்பதற்காக அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்திலே நமக்கு நோன்பை கடமையாக்கினான். அதான் அல்லாஹு தஆலா சொல்லும்போது பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய ரமதான் மாதத்தில் தான் வேதங்கள் இறக்கப்பட்டது. அவர்களுக்கும் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது, உங்களுக்கும் கடமையாக்கப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹுடைய தக்வா பயம் உங்களுக்கு வருவதற்காக இந்த ரமதானுடைய மாதத்திலே விளக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்திருந்து அந்த வேதத்தினுடைய நேர்வழியை நீங்கள் பெறுவதற்காக. அதான் அப்துல் ஹமீத் பாக்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முன்னோர்களுடைய நூல்களிலிருந்து இந்த ரமலானுடைய நோன்பினுடைய தத்துவத்தை அவர்கள் இப்படி நமக்கு விளக்குகிறார்கள். அதாவது ஒன்று என்ன, குர்ஆன் கிடைக்கப் பெற்றதற்காக அதை நினைவு கூர்ந்து அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. புரியுதா இல்லையா? நன்றி எதை கொண்டு செலுத்துறது? நோன்பை கொண்டு நன்றி செலுத்துறது. அந்த மாதத்திலே பகலிலே நோன்பிருந்து இரவிலே தொழுவதின் மூலமாக, யா அல்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட மகத்தான வேதத்தை கொடுத்தாயே என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. இப்படி நன்றி செலுத்துவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே இரண்டாவதாக நாம் ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துகின்றோம். பகலிலே நோன்பிருப்பதின் மூலமாகவும் இரவிலே விழித்திருந்து அந்த வணக்கத்தை நம் மீது கட்டாயமாக்கி வணங்குவதன் மூலமாகவும் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துகிறோம், நம்முடைய உள்ளத்தை மிருதுவாக்குகிறோம். நம்முடைய உள்ளம் உலகத்தில் மூழ்கி இருந்ததை வெளியாக்கி மறுமையின் வணக்க வழிபாட்டிலே அதை செலுத்துவதன் மூலமாக அல்லாஹுடைய நினைவை, மறுமையின் நினைவை, நம்முடைய மரணத்தின் நினைவை, நம்முடைய ஆகிரத்துடைய நினைவை நாம் கொண்டு வருகிறோம். பிறகு இந்த ஒரு பக்குவம் நம்மிடத்தில் ஏற்படுவதன் மூலமாக இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஹலாலை பேணுவது, ஹராமை விட்டு விலகுவது, இதனுடைய கட்டளைகளை செய்வது, இது தடுத்த பாவங்களை விட்டு விலகிக் கொள்வது, மேலும் இந்த குர்ஆன் எந்த ஒரு நேர்வழியின் பக்கம், எந்த ஒரு இறையின் பக்கம் நம்மை அழைக்கிறதோ அந்த நேர்வழியை நோக்கி, அந்த பரிசுத்தமான இறையை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா எப்படி நூற்றுக்கணக்கான வசனங்களில் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைய பெறுவீர்கள், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படியுங்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நீங்கள் அடைய பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரஹ்மத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அடைய பெறுகிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
ஒவ்வொரு ஆண்டும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானை நாம் அடைய பெறுகிறோம். இந்த நினைவூட்டல்கள் நமக்கு வழங்கப்படுகின்றன. யார் அல்ஹம்துலில்லாஹ் தங்களை அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வைக்கின்றார்களோ அவர்கள் இதனுடைய சிறப்பை அடைய பெறுகிறார்கள். யார் அலட்சியம் செய்கிறார்களோ, இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவோ அல்லது வேறு தங்களுடைய உலக நோக்கங்களுக்காக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது அப்படியே ஆகிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் இந்த ரமதானை தங்களுடைய மறுமைக்காக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு மறுமைக்கான ரமதானாக அல்ஹம்துலில்லாஹ் இது ஆகிவிடுகின்றது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற ரமதானில் ஏற்பட்ட குறைகளுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதோடு வரக்கூடிய இந்த ரமதான் நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் நாம் முன்னோக்குவதற்குரிய, மறுமையின் பக்கம் நாம் முன்னோக்குவதற்குரிய, விரைவதற்குரிய ரமதானாக அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி தர வேண்டும். அதற்கான துஆ, அதற்கான தீவிரம், அதற்கான மனரீதியான அந்த ஏற்பாடு தேடல் நமக்கு இப்போதிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பமாகிவிட வேண்டும். குர்ஆனை ஓதுவது, தான தர்மங்கள் செய்வது, அதுபோன்று வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம் காட்டுவது, ஜமாத்துரிய தொழுகையிலே ஆர்வம் காட்டுவது, நஃபிலான தொழுகையிலே ஆர்வம் காட்டுவது என்று இப்போதிலிருந்தே நாம் அதற்கு தயாராகிவிட வேண்டும். இன்னும் சில தினங்கள் தான் இருக்கின்றன. முடிந்தால் வரக்கூடிய திங்கள், வியாழன் அந்த நாட்களிலே நோன்பு இருப்பதும் நமக்கு மிக மகத்தான ஒரு நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்திலே பெரும்பான்மையான நாட்களிலே நோன்பு இருப்பார்கள். கடைசி சந்தேகத்திற்குரிய நாளை தவிர மற்ற நாட்களிலே அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக நோன்பு இருப்பது. அதுபோன்று இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், நம்முடைய முன்னோர்கள் ரமதான் மாதம் வருவதற்கு முன்பாகவே ஷாபானுடைய மாதத்தை குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதமாக, ரமதானிலே குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு பயிற்சியுடைய மாதமாக ஆக்கிக் கொள்வார்கள். குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள் ரமதானிலே தொழ வைப்பதற்காக தங்களுடைய பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய மாதமாக ஆக்கிக் கொள்வார்கள். அதுபோன்று செல்வந்தர்கள் ரமதானிலே, ஏழைகள் தங்களுடைய நோன்பை கண்ணியமான முறையிலே, அழகான முறையிலே அவர்கள் நிறைவாக நோன்பு நோக்க வேண்டும், அதிலே இபாதத்திலே ஈடுபட வேண்டும் என்பதற்காக இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே தான தர்மங்களை ஏழைகளுக்கு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் என்று இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், அதுபோன்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் அப்படி செய்து வந்ததாகவும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதான் கிடைக்கப்பெற்று இதன் மூலமாக அல்லாஹுடைய முஹப்பத்தும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கப்பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது முக்கியமான கேள்விகள் இருக்குமே ஆனால் வரிசையாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. நம்ம அசல்ல இன்றைக்கி பயானுடைய நோக்கம் இல்லை, ஒரு 10-20 நிமிஷம் ஏதாவது நினைவூட்டலான ஆரம்பித்தோம். ஆனால் அது 40 நிமிஷம் ஆச்சு. இன்ஷா அல்லாஹ் ஏதாச்சும் முக்கியமான கேள்விகள் இருந்தால், ரமதானுடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேளுங்கம்மா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரவாயில்லம்மா, கண்டினியூவாக மாத்திரை மருந்து சாப்பிட்றது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ முன்னாடி விட ரொம்ப நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இன்னைக்கு ஷேர் ப்ராமிஸ் பண்ணது போல ஸ்பெஷல் செஷன் கொடுத்துட்டாங்க. அவருடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸா, அதனால கீப் யுவர் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக் டு ரமதான். அப்படி உங்களுடைய கேள்விகள் ரமதான் தொடர்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா இன்ஷால்லா அடுத்த வாய்ப்புல நீங்க கேட்க ட்ரை பண்ணுங்க. இப்போ குறுகிய நேரத்துல இன்ஷால்லா ரமதான் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்ஷால்லா. Go ahead brothers and sisters. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சௌதியா பேசுறேன். சொல்லுங்கம்மா. சின்ன சந்தேகம் உஸ்தாஸ், அதாவது இந்த ஷாபானோட நோன்பு வைக்கிறது இப்ப உஸ்தாஸ் சொன்னீங்க, அப்ப இந்த திங்கள் வியாழன் கூட நம்ம வைக்கலான்ட்டு. ஆமா. நீங்க உஸ்தாஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெகுலரா ஷாபான்ல நோன்பு பிடிக்கிற ஆளா இருந்தா, அதாவது இந்த சிம்பிளான நோன்பெல்லாம் கண்டினியூஸ்லி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க ஆளா இருந்தா 15 ஷாபான்ல கூட நீங்க எல்லாம் நோன்பு பிடிக்கலாம். சும்மா 5 பறைக்கு அப்புறம்லாம் நோன்பு வைக்க கூடாது, நம்ம ரமதானுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இங்க சொல்றாங்க. அதனால இப்ப நம்ம இந்த நாளைக்கும் இந்த வியாழக்கிழமையும் நம்ம அது சின்னத்தான நோன்பு வைக்கிறதா இருந்தா எப்படி உஸ்தாஸ்? ரமதானுக்கு அதாவது தயாராகிறது,
அது எதை கொண்டு? இந்த மாதிரி நஃபிலான நோன்புகளை கொண்டு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய மிக சரியான ஹதீஸு, நான் வேறு ஒரு மாதத்தில் அவ்வளவு அதிகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து நான் பார்த்ததில்லை, ஷாபானில் அவர்கள் வைத்தது போன்று என்று. அந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்தில் நோன்பு இருப்பவர்களாக இருந்தார்கள். ஒரே ஒரு பலவீனமான ஹதீஸ் தான் ஷாபானுடைய பகுதிக்கு பிறகு, அதாவது அந்த பிந்திய பகுதியில் நோன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததாக வரக்கூடிய ஒரு ஹதீஸு. ஆனால் அது வீக்கான ஹதீஸ், அது அமலுக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ் கிடையாது. சரிங்களா? அதனால் யாருக்கு ரமதானுடைய முந்தைய 15 நோன்பு வைக்க முடியலையோ தாராளமாக பிற்பகுதியில் அவங்க நோன்பு வைக்கலாம். புரியுதுங்களா? அந்த யௌமு ஷக் என்று சந்தேகத்திற்குரிய நாள் 29 முடிஞ்சு அடுத்து 30ஆகவும் இருக்கலாம், அல்லது ரமதானுடைய 1ஆகவும் இருக்கலாம் என்ற குழப்பம் இருக்கக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் நோன்பு வைக்கக்கூடாது. அதில் கூட திங்கள் வியாழன் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் ஒருவருக்கு இருக்குமே, ஆனால் அந்த நியத்தில் அவர் தாராளமாக நோன்பு வைக்கலாம். சரிங்களா? மன் சாம யௌம ஷக்கி ஃபக்கத் அஸா அபுல் காசிம், யார் சந்தேக நாளில் நோன்பு வைப்பாரோ அவர் ரசூலுல்லாஹிற்கு மாறு செய்து விட்டார். ஆனால் அவர் வழமையாக நோக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலே தவிர. அதனால் இந்த ரமதானுக்காக வேண்டி ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது என்பது முந்தைய பகுதி பிந்திய பகுதி இந்த ஷாபானுடைய மொத்த நாட்கள்லையுமே, இந்த ஷாபானுடைய பிறை நாட்கள் எல்லாத்துலேயுமே இது பொதுவானது. அதனால் தாராளமாக நீங்கள் வைக்கலாம், பெரும்பாலும் வைக்கலாம். முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் இந்த திங்கள் வியாழனுடைய சுன்னத்தான நோன்புகளையாவது நம்ம பேணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். மாற்று மதக்காரங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு என்னோட தோழி கேட்க சொன்னாங்க உங்ககிட்ட. ஆமாம், இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக முஸ்லிம்களுக்காக வேண்டி இதை நம்ம ஒதுக்கணும். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல் முஅல்லஃபதி குலூபுஹும், ஜக்காத்து பெறுவதற்கு தகுதியான 8 வகையினரில் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறான். அவர்கள் யார்? வல் முஅல்லஃபதி குலூபுஹும், யாருடைய உள்ளங்கள் இஸ்லாமிற்கு நெருக்கமாக்கப்பட்டனவோ, இஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டனவோ என்று ஒரு வகையை அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்டவர்கள், நெருக்கமாக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? இமாம்கள் சில வகை மக்களை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அதில் ஒரு மக்கள் யார் என்று சொன்னால், யார் இஸ்லாமை ஏற்று இஸ்லாமிற்குள் வந்து விட்டார்களோ புதிய முஸ்லிம்கள், அவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவதற்காக, அவர்களுடைய இஸ்லாமிய பற்றை அதிகப்படுத்துவதற்காக அப்படிப்பட்டவர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஜக்காத் என்பது கையேந்தக்கூடிய மிகப்பெரிய, அதாவது வறுமையின் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு மட்டும் ஜக்காத்து அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது. அவர்கள் ஜக்காத்துடைய அந்த தகுதியானவர்களில் ஒரு கூட்டம். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின், அந்த ஃபக்கீர்கள் என்பவர்கள் ஜக்காத்துடைய வகைகளில் முதல் வகையை சேர்ந்தவர்கள். அது போக மற்ற வகைகள் எல்லாருமே ஃபக்கீராக இருந்தால் தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதன் மனசில் நம்ம நல்லா தெளிவாக புரிய வச்சுக்கணும். அப்போ முதலாவது யார் இஸ்லாமை ஏற்று வந்திருக்கிறார்களோ அவர்களை இந்த மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியும் நம்ம கொடுக்கலாம். அவர்கள் செல்வந்தர்களா, வசதி இருக்குதா, அவங்களுக்கு அதாவது பொருளாதாரம் இருக்குதா, அதை நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. நோக்கம் என்ன? இந்த ஜக்காத்துடைய செல்வத்தை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக முஸ்லீம்கள் எப்படி தங்களை நெருக்கமாக்கி கொள்கிறார்கள், நம்ம மேலே எவ்வளோ முஹப்பத் இருக்கிறாங்க என்பதை வெளிப்படுத்துவதன் மூலமாக அவருக்கு இந்த மார்க்கத்தின் மீது பற்றை அதிகப்படுத்துறது. இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் யார் என்று சொன்னால், அதாவது சில வகையான காஃபிர்கள் முஸ்லீம்களோட நெருக்கமாக பழகுவாங்க, அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு நம்ம
நம்முடைய ஜக்காத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்தோம் என்று சொன்னால், என்னடா நம்ம அவங்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்ளலை, நம்ம அவங்களோட ஜஸ்ட் ஒரு அன்பாக பழக தான் செய்கிறோம், இதுக்கே நமக்கு அவங்களுடைய புண்ணியமான ஒரு மாதத்தில் நம்மளை இவ்வளவு கொடை கொடுத்து நம்ம மேலே கண்ணியப்படுத்துகிறாங்களே, நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாங்களே என்ற அந்த ஒரு தேடல் அவங்களுக்கு அதிகமாகி அவர்கள் இதன் மூலமாக இஸ்லாமிற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குமேயானால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட மக்களுக்கும் நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம். புரியுதுங்களா? இது 2வது வகை. 3வது வகை யார் என்று சொன்னால், அதாவது காஃபிர்களில் உள்ள மிக மோசமான தீயவர்கள். இந்த ஜக்காத்துடைய காசிலிருந்து கொஞ்சம் அவர்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக அவர்கள் வெட்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய கெடுதிகளை, முஸ்லிம்களுக்கு தரக்கூடிய தொந்தரவுகளை அவர்கள் தடுத்து கொள்வார்கள் என்று இருக்குமேனால் அப்படிப்பட்ட காஃபிர்களுக்கும் இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த காஃபிருக்கு ஜக்காத்து கொடுக்க போகிறீங்களோ இந்த 3 வகையில் ஒருவராக இருப்பார்களே ஆனால், முதல் வகையை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மிச்ச 2வது வகையில் ஒருவராக இருப்பார்களே ஆனால் தாராளமாக கொடுக்கலாம். அதுபோக இந்த அதாவது தாவாவுடைய நியத்து இல்லாமல் அல்லது முஸ்லீம்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நியத்து இல்லாமல் பொதுவாக காஃபிர்களுக்கு நம்ம கொடுக்கலாமா என்றால் ஜக்காத்துடைய தொகையை அப்படி கொடுக்க முடியாது. எப்படி முஸ்லீம்களில் உள்ள ஃபக்கீர்களோ கடனாளிகளுக்கோ அல்லது பொதுவான நடுத்தரமான மிஸ்கின்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. இந்த கேட்டகரியில் வந்தார்களே ஆனால் தாராளமாக கொடுக்கலாம். வல் முஅல்லஃபதி குலூபுஹும். இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜக்காத் பத்தி தான். இப்ப 10 பவுனுக்கு மேல நகை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஜக்காத்து கடமையாகிறாங்க இல்லையா? அப்ப அவங்க 25 பவுன் வச்சிருந்தாங்க, அந்த 10 பவுனை கழிச்சிட்டு மீதி இருக்கிறதுக்கு கொடுக்கணுமா இல்ல அந்த 25 பவுனுக்கும் கொடுக்கணுமான்னு என்ன கேட்டாங்க. நீங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க சார். அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா. அதாவது பொதுவாக ஜக்காத்தை ஆரம்பமாக கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வரும். இது சந்தேகப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அதாவது ஜக்காத்து கடமையாகுவதற்கு அந்த 85 கிராம் நகை இருக்கணும். ஒன்ஸ் ஜக்காத்து 85 கிராம் நம்ம இடத்துல அதற்கு உரிமையாளர்களாக நாம் ஆகுவதன் மூலமாக ஜக்காத்து கடமையாகி விடுமையானால் அதற்கு பிறகு எவ்வளவு கிராம் நம்ம இடத்துல கூடிக்கொண்டே போகுதோ அந்த 85 கிராம் உட்பட அந்த 10 பவுன் நகை உட்பட சேர்த்து நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அப்போ ஒருத்தர்கிட்ட உதாரணத்துக்கு 200 கிராம் தங்க நகை இருக்குமே ஆனால் அவர் 85 கிராம் நீக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 115 கிராமுக்கு ஜக்காத்து கிடையாது. மொத்தம் 200 கிராமுக்கு சேர்த்து அதிலிருந்து 2.5% 40ல் 1 அவர் ஜக்காத்தா கொடுக்கணும். இது இப்போ ஜக்காத்துல இப்போ வீட்டுக்கு ஜக்காத் எப்படி சார்? இப்போ ஒரு மேல வீடு இருக்கு, 2 வீடு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜக்காத் எப்படி கொடுக்கணும்? அதுக்கு ஜக்காத் இருக்கா? ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹும்ம யஸ்ஸிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதாவது வீடுகள், வாகனங்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் இதற்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. எந்த வீடு வாடகைக்கு விடுவதற்காக வேண்டி அதன் மூலமாக பொருள் ஈட்டுவதற்காக வேண்டி நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த வீடுகள் மூலமாக நமக்கு வருமானங்கள் வருமையானால் அந்த வருமானத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அதிலிருந்து நமக்கு மேல் மிச்சமாக பொருளாதாரம் சேமிக்கப்பட்டிருக்குமேயானால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 2 வீடு வச்சுருக்கிறீங்க, ஒரு ஊரில் ஒரு வீடு, இன்னொரு ஊரில் ஒரு வீடு வச்சுருக்கிறீங்க, அல்லது ஒரே ஊரில் 2-3 வீடு வச்சுருக்கிறீங்க, தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் தங்கியிருக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை தங்க வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய உறவுகளை. அப்போ அந்த மாதிரி வீடுகள் எத்தனை கோடி மதிப்புடையதாக இருந்தாலும் அதன் மீது ஜக்காத்து கடமையாகாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு வீட்டை நம்ம வாங்கும் பொழுதோ அல்லது ஒரு வீட்டை கட்டும் பொழுதோ அதற்குரிய அந்த முதல் தொகையிலிருந்து நம்ம ஜக்காத்தை நிறைவேற்றியிருக்கணும். அதுதான் நமக்கு மிக அதாவது பொறுப்பை நீக்குவதற்கு மிக சரியான ஒன்று. ஒன்ஸ் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட்ட காசிலிருந்து அந்த வீடு வாங்கப்பட்டு விடுமையானால், அந்த வீடு கட்டப்பட்டு விடுமையானால் அதற்கு பிறகு அது நம்முடைய சுய தேவைகளுக்கான பயன்பாட்டுக்கு இருக்கின்ற வரை அதன் மீது ஜக்காத்து கிடையாது. அதை நம்ம வாடகைக்கு விடுறோம், அப்போ நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க, வருஷத்துக்கு 1,20,000 ரூபா, அதனுடைய மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு உதாரணமாக 10,000 ரூபா ஆகிடுது. இப்போ உங்களுக்கு 1,10,000 ரூபா இருக்குது. இந்த 1,10,000 ரூபாயை நீங்கள் அப்படியே சேவிங்காக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால்
அந்த ஒரு 12 மாதம் அரபி மாதம் முடியும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற சேவிங்கோட இதை நீங்கள் சேர்த்துக்கணும். அல்லது 60,000 தான் சேவிங்கில் இருக்குது, 60,000 செலவு பண்ணிட்டீங்க, இந்த 60,000 மட்டும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ் மற்ற சேர்த்து மற்ற சேவிங்கோட சேர்த்து அதிலிருந்து 40% ஜக்காத்து கொடுத்துக்க வேண்டியது. அதே போல் தான் கார் பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு ஒரு கார் போதாது, 2-3 கார் தேவைப்படுது, அப்போ அந்த கார்களுக்காக வேண்டி ஜக்காத்து கிடையாது. இதே இது நீங்கள் ரெண்டல் விடுறதுக்காக வேண்டி கார் வாங்கி வச்சுருக்கிறீங்க, அப்போ அந்த ரெண்டல் இன்கமில் மட்டும் உங்களுக்கு ஜக்காத்து கடமை. வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், இப்போ தகப்பனுடைய சொத்துல பிள்ளைங்களுக்கு, பெண் பிள்ளைங்களுக்கு பங்கு தரதா சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்த இந்த இடம் உங்களுக்கு அவங்க என்னமா தர்றதா சொல்லியிருக்கிறது, கொடுத்து தான் ஆகணும். இல்ல உஸ்தாத், அது அதாவது இந்த சொத்து உங்களுக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய பயன்பாட்டுக்கோ நம்மளோட அனுபவத்துக்கோ வரல. இப்போ அந்த சொத்துக்கு சும்மா ஒரு காலி ஃபிளாட், அதுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கணுமா உஸ்தாத்? இல்லைம்மா, அதாவது உங்களுக்கு வராசத்தின் மூலமாக அனந்தர சொத்துகளாக உங்களுடைய உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்து, அதற்கு ஜக்காத்து கிடையாது. அது எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நிலங்களாக இருந்தாலும் சரி, அன்லஸ் விவசாய நிலங்களாக இருக்குமேயானால் அப்போ அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சல்களுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். தோட்டங்களாக இருக்குமேயானால் அந்த தோட்டங்களிலிருந்து வரக்கூடிய பழங்கள் ஜக்காத்துக்கு தகுதியானவையாக இருந்தால் அதில் ஜக்காத்து கொடுக்கணும். அல்லது அதை வாங்கி நம்ம உடனே வியாபாரமாக விற்றுட்டோன்னு சொன்னால் அப்போ மற்ற வியாபார பொருள்களுக்கு தகுந்த மாதிரி அதற்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். மற்றபடி அனந்தர சொத்தாக, வாரிசு சொத்தாக நமக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அந்த சொத்துகள் ஜக்காத்து கிடையாது. அல்லது அந்த சொத்தை நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு, நம்ம வச்சுருக்கிறோம், நமக்கு அதில் எதுவுமே நோக்கம் இல்லை, விற்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா 1 வருஷமாக 2 வருஷமாக கழித்து அந்த இடத்த நம்ம விற்கிறோம். அப்போ நம்ம அதுக்கு அந்த விற்று நம்ம இடத்துல 1 வருஷத்துக்கு அந்த காசு இருக்குமேனால் அப்போ அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். மற்றபடி நமக்கு கிடைக்கக்கூடிய வராசத்து சொத்துகளுக்காக வேண்டி நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வலைக்கும் அஸ்ஸலாம். சாப்பாடு மாதம் முதல் 15 நோன்பு வைக்காம 2வது 15 இப்போ நோன்பு வைக்கலாமா உஸ்தாத்? தாராளமாக வைக்கலாமா. முதல் 15 வைக்க முடியல, அதுதான் கேட்குறேன். தாராளமாக வைக்கலாம். கிடைச்ச நன்மையை தவற விட்டுறாதீங்க. 1 நாள் 2 நாள் வைக்க முடிஞ்சா கூட வச்சிருங்க. யார் ஷாபானில் நோன்பு வைத்து விட்டு ரமதானில் நோன்பை சந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு ரமதானுடைய நோன்பு ரொம்ப லேசாக இருக்கும். அப்படி ஷாபானில் நோன்பே வைக்கலை, அதே போல் வருஷத்தில் எப்பயுமே அவங்க நோன்பு வைக்கலைன்னா முதல் 10 நோன்பு அவங்களுக்கு ரமதானில் முடித்து வெளியே வர்றதுக்குள்ளார அவங்க போதும் ஆயிடுவாங்க. ஹை ஃபீவர், முடியாம சளி எல்லாம் இருக்கும்போது தைமம் செய்யறோம். பக்கத்துல மண் எடுத்துட்டு தைமம் செய்யறாங்க. ஆனா இங்க உள்ளூர் ஆலிம் சொல்றாங்க அந்த மண்ணுல ஒரு தடவை தான் தைமம் செய்யலாம், அடுத்த தடவை செய்யும்போது அந்த மண்ணை மாத்திரணும்னு சொல்றாங்க. அதோட சட்டம் என்ன சார்? எவ்வளவு நாள் யூஸ் பண்ணலாம்? ரப்பி ஜித்னி இல்மா அல்லாஹும்ம யஸ்ஸிர். நான் அந்த ஆலிமை பற்றி எதுவும் சொல்லலை. அதாவது முதல்ல நம்பர் 1, நீங்கள் தைமம் செய்கிறதுக்காக வேண்டி மண் கொண்டு வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியமே முதல்ல கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் என்ன சொன்னால், ஃபத்தயம்மமு சஈதன் தய்யிபா, பூமியின் மேற்பரப்பு, சஈதன் தய்யிபன்னா பூமிக்கு மேலே, அதை நீங்கள் நாடுங்கள். அது மண்ணாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரையாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸு தரையோ அல்லது மார்பிள் தரையோ அல்லது கற்களை கொண்டு கட்டப்பட்ட சுவரோ, புரியுதுங்களா, எதில் வேணாலும் நீங்கள் தடவலாம். அப்படியே மண் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த ஒரு மண் மேலே 1,00,000 தடவை நீங்கள் மட்டுமல்ல ஊரில் உள்ள எல்லாருமே அடித்து தைமம் செய்யலாம். சரிங்களா? அதனால் அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அல்லது எப்படி அவங்கள கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சோ அவங்களுக்குன்னு தெரியலை. அப்படிலாம் கிடையாதுமா. தண்ணி அதை நம்ம எப்படி தண்ணி எடுத்து ஒழு செய்கிறோமா இல்லையா, அங்கேயும் பிரச்சனை இருக்குது. சில பேர் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னால், ஒரு லோட்டாவில் நம்ம கைவிட்டு தண்ணி அள்ளி ஒழு செஞ்சோம்னா அந்த தண்ணி முஸ்தாமல் பயன்படுத்தப்பட்ட தண்ணியாக ஆகி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிப்பாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்திரிக்கும் பொழுதோ அல்லது உதுவை ஆரம்பிக்கும் பொழுதோ
அப்போ தான் வந்து பாத்திரத்தை சாய்ச்சி கைகளை கழுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன பாத்திரங்கள்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை விட்டு தான் ஒழு செய்வாங்க. நம்ம கை மனுஷனுடைய கை இது, புரியுதுங்களா? அதில் ஏதாவது அசுத்தங்கள் இருப்பதற்காக வேண்டி தான் முன்கூட்டி முதல்ல ஒரு தடவை சாய்ச்சி கழுவிடும். அதுக்கப்புறம் இந்த கை சுத்தமானது, கையை உள்ளார விடுறதுனால தண்ணி வந்து அசுத்தமாகிடாது அல்லது பயன்பாட்டுக்கு தகுதியற்றதாகவும் ஆகிடாது. சரிங்களா? அதே போல் வந்து நம்ம ஒழு செய்கிற தண்ணி அந்த பாத்திரத்தில் விழுகிறதுனாலையும் அந்த தண்ணி வந்து அசுத்தமாகிடாது. தாராளமாக நம்ம அந்த தண்ணியை கொண்டே நம்ம கை கழுவலாம், கால் கழுவலாம், எப்படி முகத்தை கழுவுறோமோ அதே போல். ஹயர் அதே போல் தான் தயமம் செய்வதற்காக வேண்டியிருக்கக்கூடிய பூமியினுடைய மேற்பகுதி எதாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை இல்லை லட்சம் தடவை கூட ஒரே இடத்துல நம்ம தயமம் செய்யலாம். அது எப்படி அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க? ஆமாம், அது வந்து ரொம்ப ஒரு சிறு பிள்ளைத்தனமான தவறு இது. வலைக்கும் அஸ்ஸலாம். கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தா அதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா ஷேக்? இப்போ 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா கடைக்கு அதுக்கு ஜகாத் உண்டா? அப்புறம் இன்னொரு இதுன்னா பள்ளிவாசல கஞ்சி ஊத்துறாங்கல்ல, அதை குடிக்கலாமா? 2 கொஸ்டின்ஸ். முதலாவது கேள்வி, நம்ம அதாவது வியாபார நிறுவனங்களுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்முடைய அந்த பொருளாதாரம், இந்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை கொண்டு யார், அதாவது அந்த வீட்டுடைய உரிமையாளரோ கடையினுடைய உரிமையாளரோ அவர்கள் பயன்படுத்துவார்களே ஆனால் இந்த காசு அவங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும், இதை கொண்டு அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு வரைக்கும் அவங்க அதுக்கு கண்டிப்பாக ஜகாத்து கொடுக்கணும். அவங்க முஸ்லீம் அல்லாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் நம்முடைய வியாபாரத்தினுடைய கேபிட்டலில் ஒரு கேபிட்டலாக, ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம கடையை காலி பண்ணோம்னா அந்த காசு நமக்கு வந்துட போகுது. சரிங்களா? ஸோ அதுவும் நம்முடைய காசு வியாபாரத்தினுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போல். ஸோ அதனால் அறிஞர்களில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அதையும் நம்ம வந்து சேர்த்து ஜகாத்தாக வந்து கால்குலேட்டில் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஏழைகளுடைய ஹக்குகள் குறைக்கப்படாமல் இருப்பதற்கு, ஏழைகளுக்கு சேர வேண்டிய அந்த ஜகாத்துடைய தொகை குறையாமல் இருப்பதற்குரிய அந்த பொருத்தமான ஒரு தீர்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ மற்றபடி நமக்கு அந்த அளவுக்கு வந்து அதாவது கொடுத்துருக்குறோம், ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு வருமானமும் இல்லை, அது வந்து முழுமையான பயன்பாட்டிலையும் நமக்கு கொண்டு வர முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா அட்வான்ஸு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் இங்கே வந்து வியாபாரத்தினுடைய பொருள்கள், அந்த வியாபாரங்கள் அவருக்கு வந்து நஷ்டமாக இருக்குது, அதுக்குண்டானதை கொடுக்க முடியலன்னு சொன்னால் இப்போ 2 மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று வந்து அந்த எப்போ அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் வருவாய் கூடி ஜக்காத்து கொடுப்பதற்குரிய அளவுக்கு அவருக்கு வசதி ஏற்படுமோ அப்போ அதை கால்குலேட் பண்ணி அவர் கொடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். பெரும்பாலும் இதுதான் வந்து நமக்கு ஒரு நெருக்கமான ஒரு சட்டமாக இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அந்த காசு நம்ம கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய உரிமையில் இல்லை, அதனால் அது வந்து நம்ம கடன் கொடுத்த மாதிரி, எப்போ கடன் நமக்கு திரும்ப வருதோ அப்போ தான் நம்ம வந்து அதை கொண்டு பயன்பெற முடியும், அதனால் அதன் மீது ஜக்காத் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏழைகளுடைய உரிமைகளை நம்ம அதிகமாக கவனிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு அதில் பறக்கச் செய்வான். அதே போல் இந்த பள்ளிவாசலில் கொடுக்கக்கூடிய கஞ்சிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மக்களுக்கு நேர்வழி காட்டணும். முஸ்லீம்களுடைய செல்வந்தர்கள், குறிப்பாக ஹலால் ஹராமை பார்த்து வியாபாரம் செய்யக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்தோ அல்லது தர்மம் கொடுக்கக்கூடியவங்களிடத்திலிருந்தோ பொருளாதாரம் எடுக்கப்பட்டு அந்த கஞ்சி கொடுக்கப்படுமானால் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக அந்த கஞ்சியை நம்ம சாப்பிடலாம், குடிக்கலாம். முஸ்லீம்களுடைய அந்த செல்வத்தில் நம்ம சந்தேகப்பட வேணாம். சில ஊர்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பள்ளிவாசலில் ரமதானுடைய மாதத்தினுடைய கஞ்சி ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐ பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஏன்னா முஸ்லீம் மக்களை வந்து அவங்க அந்த முஹல்லாவில் இருக்கிறதுனால எல்லா செல்வந்தர்கள் என்ன அவங்களுக்கு அறியாமையினால் முஸ்லீம் செல்வந்தர்கள் அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி அந்தளவுக்கு மாறிடுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். ஃபிக்ஸட் டிபாசிட்டில் காசை போட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வந்து இந்த வட்டியினுடைய பொருளாதாரத்தை வந்து அறியாதவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேங்க்குக்காரங்க அவங்களுடைய வட்டியுடைய வருமானத்திலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இது போக முஸ்லீம்கள்லேயும் ஹலாலான வியாபாரம் இல்லாதவர்கள்லாம் கூட சில ஊர்களில் அவங்கள்ட்டையும் போய் பள்ளியினுடைய நிர்வாகிகள் வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குமேனால் குறிப்பிட்ட அந்த நாள் நமக்கு தெரிஞ்சால் அப்போ நம்ம தவிர்த்து கொண்டால் போதுமானது. மற்றபடி நம்ம பொதுவாக வீண் சந்தேகங்கள் பட வேண்டிய அவசியம் கிடையாது.
வலைக்கும் சலாம். அதுக்கு ஒளி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நைட் தூங்கக்கு முன்னாடி இந்த போன் பார்க்கற பழக்கமா இருக்கும். அதுல படுத்துட்டு பார்க்கறதுல நமக்கு குரானா ஓதிக்கலாம். தூங்கக்கு முன்னாடி நம்ம மாதிரி படுத்துட்டு போன்ல குரான் இருக்குமா? அதுக்கு நபிசுல்லாஸ்லாம் படுத்துட்டு மனைவி மேல அவங்க படுத்துட்டு ஓதிருக்காங்க, படுத்துக்கோங்களா அப்படிங்கிறாங்க. ஒளி செய்யணும், போன்ல ஓதுறதுக்கும் ஒளி செய்யணுமா? அப்புறம் சும்மா படுத்துட்டு நம்ம ஓதலாமா போன்ல? அது என்ன? ரெண்டாவது ஜக்காத்து இந்த வருஷம் முடியல, இந்த வருஷத்துக்கான ஜக்காத்து இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துக்கலாமா? இந்த வருஷம் நியத்து வச்சு முன்னாடியே கொடுத்துக்கலாமா? இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆன் ஓதுறதை பற்றி நம்ம இதே வகுப்புகளுடைய பல அமர்வுகளில் பேசியிருக்கிறோம். குர்ஆன் என்பது திக்ருகளில் ஒரு திக்ர். எப்படி அல்லாஹு தாலாவை சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ரு செய்வதற்கு நமக்கு அதாவது சிறு தொடக்கு பெரு தொடக்கிலிருந்து சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லையோ, அதே போல் குர்ஆன் ஓதுவதற்கும் நமக்கு கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. இதுதான் ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்பு. ஃபிக்ஹ் கலையில் சில அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க குர்ஆன் ஓதுவதற்கு பெருந்தொடக்கிலிருந்து நீங்கி இருக்கணும், அதே போல் குர்ஆனை தொட்டு ஓதுறதா இருந்தால் உது செஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதை விட மிக உறுதியான ஏற்றமான கருத்து என்பது எல்லா நிலைகளிலும் அல் குர்ஆனை ஓதலாம் என்பது. அந்த அடிப்படையில் நீங்கள் தாராளமாக மொபைல் ஃபோன்லேருந்து குர்ஆனை பார்த்து ஓதலாம். குர்ஆன் ஓத போகிறத நீங்கள் கேட்கலாம். எல்லா நிலைமைகள்லையும், ஈவன் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தாலும் சரி, ஹைதுடைய நிலையில் இருந்தாலும் சரி, தொழுகை இல்லாத மற்ற எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சரிங்களா? கணவன் மனைவி வீடு கூடக்கூடிய நேரத்தை தவிர, அதே போன்று நம்ம கழிவறைகளில் நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனை நம்ம ஓதலாம் தாராளமாக, சரிங்களா? அதற்கு உது இருக்கணும் அல்லது பெரிய தொடக்கிலிருந்து நம்ம நீங்கி இருக்க வேண்டும் என்ற கட்டாய நிபந்தனை இல்லை. இதுதான் ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான கருத்து. அதாவது இதை தடை செய்து வரக்கூடிய ஒரு சில ஹதீஸுகள் எல்லாமே பலவீனமான, அதாவது ஆதாரமாக இருப்பதற்கு தகுதி இல்லாத அளவுக்கு பலவீனமான ஹதீஸுகள். அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்கம்மா? ஜக்காத்தை கேட்டீங்களா? ஜக்காத்து முன்கூட்டி கொடுக்கலாம்னு சொன்னால் தாராளமாக 2 ஆண்டுகள் வரைக்கும் உண்டான ஜக்காத்துகளை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முன்கூட்டி கொடுக்கலாம். அந்த கடமையுடைய நேரம் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் அரபி மாதத்தை தான் கணக்கு பண்ணணும், சரிங்களா? அதாவது ஆங்கில மாதங்களை கணக்கு பண்ணக்கூடாது. ஆங்கில மாதங்கள் அரபி மாதத்தை விட 11 நாள் அதிகமானது. அப்போ நமக்கு அந்த அரபி மாதத்தை கணக்கு பண்ணி ஒரு 12 மாதங்கள் பூர்த்தியான உடனேயே நம்ம ஜக்காத்தை கண்டிப்பாக உடனடியாக நீக்குவதற்குண்டான கொடுப்பதற்குண்டான வேலைகளை செய்யணும். அது நம்ம 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ முற்கூட்டி கொடுத்தாலும் தாராளமாக நம்ம கொடுக்கலாம். நீயத்து வச்சுக்கணும், நான் என்னுடைய இந்த வருஷத்தினுடைய ஜக்காத்திலேருந்து கொடுக்குறேன் என்று நம்ம நீயத்து வச்சுக்கணும். அதை நம்ம எழுதி கொள்ளணும், மறந்துடாமல் இருப்பதற்காக வேண்டி, சரிங்களா? அதை எழுதி கொண்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வருஷம் முடியும் பொழுது நம்ம கணக்குக்கு சரியாக பார்த்துட்டு, உதாரணமாக ஒரு 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுக்குற மாதிரி வருது, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் 50,000 ரூபா கொடுத்துட்டீங்க, மீதம் 50,000 ரூபா மட்டும் கொடுத்தா போதும். இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வருது, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது 1,10,000. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஜக்காத்துடைய நியத்தில் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தினுடைய ஜக்காத்து 1 லட்சமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாயிடும், அடுத்த வருஷத்தினுடைய ஜக்காத்திலேருந்து 10,000 உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாயிடும். 2 வருஷத்துக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் முன்கூட்டி கொடுக்கலாம் என்று அறிஞர்களுடைய தீர்ப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி செய்யவும் செஞ்சுருக்கிறாங்க. தாராளமாக குர்ஆனை படுத்துக்கிட்டு ஓதலாம், குர்ஆனை படுத்துக்கிட்டு ஓதலாம், நடந்துக்கிட்டு ஓதலாம், உட்காந்துக்கிட்டு ஓதலாம், சாஞ்சிக்கிட்டு ஓதலாம், தப்பே கிடையாது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். மூமின்கள் யார்? அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, தங்களது விழாக்களின் மீது சாய்ந்தவர்களாக. எப்படி டிஸ்போஸ் பண்றது? அது மண்ணில் தான் புதைக்கணும் அப்படிங்கிறாங்க. கேமர்னால திரும்பி வரும். எதை டிஸ்போஸ் பண்றது? நகங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அது ஜஸ்ட்டு நம்முடைய உடலை விட்டு நீங்கிருச்சுன்னா அது ஒரு சாதாரணமான ஒரு குப்பைகளில், அதாவது ஒதுக்கப்படக்கூடிய பொருள்களில் ஒன்று. அதை நம்ம ஒதுக்கிற வேண்டியதான். மற்றபடி அதை புதைக்கணும் எரிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா.
அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கம்மா. அந்த ஜக்காத் பணத்துல இருந்து நம்ம இந்த ரோஹினியாஸ்க்கு அனாதை அந்த சாப்பாடுக்கு கொடுக்கலாமா? இஃப்தாருக்கு ஜக்காத் பணம். ஆமாம்மா. இப்போ குறிப்பாக ரோஹிங்கியா முஸ்லீம்கள், அதே போல் இப்போ உள்ள காசா முஸ்லீம்களுடைய நிலைமை, பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தேவைப்படுறதுனால தாராளமாக இவங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த ஜக்காத்தை நம்ம கொடுப்போமேனால் அவங்க அதன் மூலமாக இவங்களுடைய இஃப்தார், சஹரு, இவங்களுடைய மற்ற சுய தேவைகளை நிறைவேற்றி தருகிறார்கள் என்றால் தாராளமாக நம்ம கொடுக்கலான்னு தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவர்களில் குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த ஜக்காத்தை நம்ம நேரடியாக கொடுக்க முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அவங்க ஒரு குரூப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாம்மா, கண்டிப்பா ஜக்காத் பணத்துல இருந்து கொடுக்கலாமா, சதக்காவா கொடுக்கணுமா? நீங்க சதக்கா உங்கள்கிட்ட இருந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு. ஜக்காத்தை அவங்கள குறிப்பா யாருக்காவது உரிமையாக்கி தர்றது ரொம்ப சிறப்பானது. இல்லை வேற சதக்காவே இல்லை, நம்மள்ட்ட ஜக்காத்துடைய தொகை தான் இருக்குது, அவங்க தேவை உள்ளவங்க, அவங்கள ஒருத்தருக்கு மட்டும் இதை கொடுக்க முடியாது, ரமதானுடைய மாதம் எல்லாரும் நோன்பு வைக்கணும், அவங்களுக்கு மற்ற உதவிகள் வராதுன்னு சொன்னால் தாராளமாக இந்த ஜக்காத்தை அவங்களுடைய இஃப்தார் சஹருக்கு தாராளமாக நீங்கள் கொடுத்துடலாம். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த கலா இப்போ சென்றாண்டு ரமலான் மாசத்துக்கு கலார் நோம்பு 5 நோம்பு விட்டதை வச்சுட்டேன். ஆனா அது எண்ணி வைக்கல, எந்த நோம்பு. அதாவதுமா ரமதான் 5 நோம்பு தவறிடுச்சு உங்களுக்கு. 5 நோம்பு நீங்கள் இந்த ஷாபான் முடிகிறதுக்குள்ளார வச்சுட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு போதும். அதான் இந்த நோம்புன்னு எண்ணி கணக்கு வச்சு வைக்கணுமா? இப்போ 7 நோம்பு விட்டேன்னா 7 நோம்பு அப்படின்னு வைக்கணுமா? அது நினைவு இல்லை, எனக்கு விட்ட நோம்புடைய முதலாவது நோம்பு 2வது நோம்புன்னு இருந்தாலே போதுமானது, அவ்வளோதான். வலைக்கும் அஸ்ஸலாம். இப்ப வஃபாத்தானவங்களுடைய கடனை எப்படி வாரிசுக்காரங்க இது பண்ணிக்கிறாங்க, சுமந்துக்கிறாங்களோ அதே போல இந்த கலாவான நோம்பும் வாரிசுக்காரர்கள் மீது கடமையா? நோம்பு, தொழுகை இதெல்லாம் அவங்க மேல கடமையா இருக்கு. நம்முடைய உறவுகளில் குறிப்பாக நெருக்கமான ரவி ரஹம், நம்முடைய இரத்த உறவுகளில் யார் இறந்துருவாங்களோ அவர்கள் அந்த ரமதானில் நோயாளியாக இருந்தாங்க, நோய் சுகமாயிடும், நோன்பு வைப்போன்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் அவர்கள் திடீரென்று மரணித்து விடுவார்களே, ஆனால் அவங்க மரணிக்கிற வரைக்கும் எத்தனை நோன்பு அவங்களுக்கு தவறி இருந்துச்சோ அந்த நோன்பை கண்டிப்பாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய உறவுகள் அவங்க எடுத்து வைக்கணும். அது 1 நோன்போ 2 நோன்போ 10 நோன்போ 5 நோன்போ அல்லது மொத்த ரமதான் மாதத்துடைய நோன்போ கண்டிப்பாக அவங்க வைக்கணும். தொழுகை அப்படி கிடையாதுமா. தொழுகை அவங்க தொழுகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தொழுகையை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றிடணும். அதாவது நோயாளியாக இருந்தாலும் நம்மீது தொடர்ந்து கடமையாக இருக்கக்கூடிய வணக்கம் என்பது தான் தொழுகை. ரமதானுடைய நோன்பு மாதிரி கிடையாது, நோயாளியாக இருந்தால் பின்னாடி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதனால் தொழுகையை பற்றி பேசவே முடியாது. அன்லஸ் எப்போன்னு சொன்னால் அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு, அப்போ தொழுகை அவருக்கு மன்னிக்கப்பட்டுடும். எப்போ அவருக்கு நினைவு வருதோ அப்போ இருந்து அவர் தொழுதா மட்டும் போதுமானது. அதனால் ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போகும் பொழுது வரைக்கும் அவர் தொழுது இருந்தாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஸ்டேஜில் அவருக்கு தவறிய தொழுகைகள் மன்னிக்கப்பட்டது. மற்றபடி ஒருவரால் தன்னுடைய தலையை அசைத்து தொழ முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற வரைக்கும் அவர் கண்டிப்பாக தன்னுடைய தலையால் சைகை செய்தாவது உதவு செய்ய முடியலனாலும் சரி, தயமை செய்ய முடியல, ஒருத்தர் கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்குது, கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க, குளுக்கோஸ் ஏறுது, எங்கே பார்த்தாலும் ஒரே மருத்துவ உபகரணங்களாகவே உடலில் பொருத்தப்பட்டு இருந்தாலும் வெறும் தன்னுடைய லேசாக தலையை அசைக்க முடியும் என்று இருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தாக்கத்து இருந்தாலே போதுமானது. அவர் தொழுகைக்காக தக்பீர் சொல்லி எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் அவர் தொழுதே ஆகணும். சரிங்களா? அப்போ அவருடைய மற்ற கடமைகள் அந்த வருஷத்தினுடைய ஜக்காத்து அவர் மேலே கடமையாக இருந்துச்சுன்னா அந்த ஜக்காத்தை கொடுத்துடணும். அதே போல் நோன்பு, அந்த வருஷத்தினுடைய நோன்பு அவர் நோக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் நோயாளியாக இருந்தார், பின்னாடி வைத்துக்கொள்ளலாம் என்று இருந்தார், அப்போ அந்த நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாருன்னா அந்த நோன்பையும் அவர் வைக்கணும். தொழுகை கிடையாது. அப்போ நம்ம நோன்பு அந்த 1 வருஷத்துக்கு நோன்பு மட்டும்தான் நமக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அந்த நோன்புலாம் நமக்கு கடமை இல்லையா உஸ்தாத்?
அது எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? அது பெரிய தப்பு இல்லை. அது அல்லாஹ் அறிஞ்சவன். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த போன வருஷமும் அவங்க நோன்பு வைக்கணும்னு இருந்தாங்க, ஆனால் நோயினால் நோன்பு வைக்காமல் இருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு இருந்தால் அப்போ நீங்கள் நோன்பு வச்சிடணும். ஆமாம், அப்படி அதாவதுமா இங்கே பாருங்கள், ஒன்று நோயில் 2 நோய் இருக்குது. ஒன்று தீராத நோய் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரால் நோன்பே வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை அடைந்து விடுவாரேனால் அவங்க கஃபாரா கொடுத்துக்கிட்டால் போதுமானது. புரியுதா உங்களுக்கு? ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு மிஸ்கினுக்கு அவங்க கஃபாரா கொடுத்தா போதுமானது. மற்றபடி யார் நோன்பு நோற்பதற்குரிய சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, யார் நோன்பு நோற்பதற்குரிய சக்தி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் தற்காலிகமான நோயினால் நோன்பு வைக்க முடியாமல் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட நிலையில் இறந்திருப்பார்களே ஆனால் அந்த நிலையில் விட்ட நோன்புகளை மட்டும்தான் அவங்க கதா செய்யணும். மற்ற நிரந்தரமான நோயினால் யார் நோன்பு விட்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் அந்த நோன்புக்காக ஃபிதியா கொடுத்து கொண்டால், அதாவது ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு மிஸ்கினுக்கு ஒரு நேரத்தினுடைய முழு உணவு கொடுத்துட்டா போதுமானது. நேரம் இருக்கா ஷேஃப்? இன்னொரு 5 நிமிஷம் ஆனேமா, அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 கேள்வி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வலைக்கும் சலாம். முன்னாடி வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கம்மா. வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்கியிருந்தோம். ஆனா இப்போ வீடு கட்டல, அதுக்கு பதிலாக ஒரு கட்டின வீடே வாங்கிட்டாங்க. இப்ப அந்த நிலம் வீடு கட்டலன்னா சும்மா இருக்கு, அந்த நிலத்துக்கு ஜகாத் கொடுக்கணுமா? இப்ப அது வீடு கட்டல, அது இனிமேல் கட்டுற மாதிரி ஐடியா இல்லைன்னா நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்காக வேண்டி வீடு கட்டுறதுக்காக. ஆமாம்மா, அந்த நிலத்துக்காக ஜகாத் இல்லைம்மா. ஒன்ஸ் அந்த நிலத்தை நீங்கள் திரும்ப விற்று காசாக்கலான்னு நியத்து வச்சிங்கன்னா, எப்போ விற்று காசாக்குறீங்களோ அப்போ அந்த காசுலேருந்து நம்ம 2.5% கொடுத்துட்டா போதுமானது. அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி கேட்டவங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? புரியல உஸ்தாத். வரைக்கும் ஜக்காத்து கிடையாதுமா. நீங்கள் ஒரு இடத்த வாங்கினீங்க, ஆமாம், வாங்கும் பொழுது நீங்கள் அந்த தொகைக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினீங்க, ஜக்காத் அளவுக்கு வராத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்க, 10,000 5,000 கொடுத்து வாங்கியிருந்தீங்க, அப்பையும் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு பெரிய தொகை கையில் இருந்துச்சு, அதை கொண்டு அந்த இடத்த வாங்குறீங்கன்னா அப்போ அந்த வருஷத்துக்குரிய ஜக்காத்தை அந்த தொகையிலேருந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் நம்ம அந்த நிலத்தை வாங்குகிறோம். ஒன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு அது உங்கள்கிட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ இருந்தாலும் அதை நீங்கள் விற்கணும்னு எப்போ நியத்து வச்சு விற்கிறீங்களோ அப்போ அதுக்கு விற்று அப்போ காசு வந்தால் அந்த காசுலேருந்து நீங்கள் அந்த வருஷத்துக்குள்ளான ஜக்காத்தை கொடுத்துட்டா போதுமானது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உஸ்தாத், நகைக்குள்ள ஜக்காத் இருக்கு, அதை கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாமா? நகைக்குள்ள ஜக்காத்தாக இருக்கட்டும், வேறு எந்த ஜக்காத்தாக இருக்கட்டும், நம்முடைய இரத்த உறவுகளில் தேவை உள்ளவர்கள், கடனாளிகளோ அல்லது மாத செலவுக்கு அவர்களுடைய வருமானம் நிறைவு இல்லை, அந்த மாதிரி இருக்குமே ஆனால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்தது. தாராளமாக கொடுக்கலாம். ஜக்காத் கொடுக்கணுமா? டெய்லி மற்றதெல்லாம் உள்ள இருக்கும், டெய்லி நம்ம கழுத்துல காதல போடுறதுக்கும் ஜக்காத் கொடுக்கணுமா? அப்புறம் இன்னொன்று இறந்தவங்களுக்கு குரான் ஓதுறது சரியா? இறந்தவங்களுக்காக குரான் ஓதுறது சரியா? அதாவது குரானை பொறுத்த வரைக்குமா ஈசால் சவாபுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிறருக்கு நன்மைகளை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி குரான் ஓதி அந்த நன்மையை சேர்த்து வைக்கிறது. இது முற்கால அறிஞர்களிடத்தில், அதாவது ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு அமல் கிடையாது. பிற்காலத்தில் அறிஞர்கள் மற்ற தர்மத்தை போல இதையும் கியாஸ் எடுத்துக்கொண்டு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹதீஸின் அடிப்படையில் இதுக்கு நேரடியான ஆதாரங்கள் கிடையாது. அதனால் இதை தவிர்க்கிறது தான் மிக சரியான ஒன்று. ஆமாம், நம்ம ஓதுகிற குரானு இது நமக்கு நன்மை தரக்கூடியது. இந்த குரான் ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நம்ம துவா செய்யலாம். மற்றபடி நான் இந்த குரானை ஓதுனேன், இதனுடைய நன்மையை அவங்களுக்கு சேர்த்து வச்சிரு, அல்லா இவங்களுக்கு சேர்த்துரு, ரசூல்லாவுக்கு சேர்த்துரு, சஹாபாக்களுக்கு சேர்த்துரு, இன்னாருக்கு சேர்த்துரு என்பதாக துவா செஞ்சதாகவோ அப்படி செய்யலாம் என்பதாகவோ நேரடியான ஹதீஸுகளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து அல்லது சஹாபாக்கள் புறத்திலிருந்து இதுக்கான அமல்களோ நமக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது. பின்னால் சில அறிஞர்கள் செய்யலாம் வைக்கலாம் என்று அவர்கள்
கூறிய அபிப்பிராயங்களை தவிர. அதனால் மார்க்கத்தில் வந்து நம்ம அபிப்பிராயங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? இன்னொரு கேள்வி அதில் இன்னொன்று கேட்டாங்க. ஆமாம்மா. இப்போ இந்த நகைகளை பொறுத்த வரைக்கும், தங்க ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் அறிஞர்களுடைய கருத்துகள் ஆதாரங்களின் அடிப்படையில் பல டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், மாறுபட்ட பல அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடிய சட்டங்களில் ஒன்று தான் இந்த நகைகளுக்கான ஜக்காத். இதில் வந்து பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், நகைகள் அது பயன்படுத்தப்படக்கூடிய நகைகளோ அல்லது வந்து நம்ம வந்து அலங்காரத்துக்காக வேண்டி சேமித்து வச்சிருக்கக்கூடிய நகைகளோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேண்டி வாங்கி வச்சிருக்கக்கூடிய நகைகளோ என்று பிரித்து பார்க்காமல் ஏழைகளுடைய ஹக்குகளாக அந்த தங்கத்தை நம்ம எடுத்துக்கொண்டு எல்லா நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுத்துறது தான் மிக சரியானது என்று தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதுதான் வந்து ஆதாரத்தின் அடிப்படையிலையும் அதிகமான அறிஞர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலையும் ரொம்ப சரியானது. மற்றபடி அறிஞர்களில் 2வது வகை அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நகைகளை பொதுவான நகைகள்லேருந்து நம்ம பிரிச்சிடலாம், அது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உடைகளைப் போல மற்ற பொருட்களைப் போல என்று பிரிக்கிறாங்க. அறிஞர்களுடைய 3வது ஒரு வகை கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் நகையாக ஆகிவிட்டாலே அது தங்கத்தினுடைய அந்த அசல் தன்மையிலிருந்து வெளியே வந்துடுது, அது நம்முடைய சாதாரணமான பொருட்களில் ஒரு பொருட்கள் ஆகிடுது. அதனால் அதாவது ஒரு பெண் வந்து தனக்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய எந்த நகையிலையும் சரி, அதை அன்றாடம் போட்டுக்கிட்டாலும் சரி போடலைனாலும் சரி, அதன் மீது ஜக்காத்து நமக்கு கடமை இல்லை என்று சொல்கிறாங்க. இப்படி 3 வகையான அறிஞர்களுடைய கூற்று இருக்குது. இதில் 1வது கூற்று ரொம்ப, அதாவது பொறுப்பிலிருந்து நம்ம நீங்கிக் கொள்வதற்கும் ஏழைகளுடைய ஹக்குகள் அதிகமாக அவர்களுக்கு போய் சேருவதற்கும் ரொம்ப நெருக்கமான ஒன்று. கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம கொடுக்க அல்லாஹ் நமக்கு பெரிய பரக்கத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். நான் இவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. நம்ம வந்து இருந்தால் நான் பயானே பண்ணியிருக்க மாட்டேனே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் 40 நிமிஷம். சரி, இந்த கேள்விகளை வந்து தொடர்னா நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்கிற மாதிரி தெரியுதுங்க ஷேஷ். ஸோ இப்போ இதோட நிப்பாட்டிக்கிறோம் ஷேஷ் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உங்களுடைய சிஸ்டர் ஷேஃப் உடைய உடம்பும் வந்து சரியில்லாம நிலையில தான் அவர் பண்றாங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு திங்கட்கிழமை கிளாஸ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த கிளாஸுடைய லிங்க்கு நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு முதல்ல கேள்வி பதிலே வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு கேட்க முடியாதவங்க நாளைக்கு தாராளமாக கேட்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஷேக். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மன்னிச்சிருங்க, இது வந்து நேரத்தை கருத்தில் கொண்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப்பில் டெக்ஸ்ட் மெசேஜாக கூட வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் வகுப்பு இந்தியா நேரம் 10 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம். அதில் முதல்ல கேள்வி பதில்களை பார்த்துட்டு மீத நேரம் இருந்தால் நம்ம தஃப்சீர் வகுப்பு செய்யலாம், இல்லைன்னா அந்த கேள்வி பதிலோடய முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா இதே லிங்கா? இதே லிங்க் தாம்மா. நாங்க வேற ஒருத்தவங்க சொல்லி வந்தோம், இந்த லிங்க் என்னன்னு தெரியல. இதே லிங்க் தான், இதே லிங்க் தாம்மா. இதே டைமிங் தானே? இது இந்திய நேரம் 10 மணிக்கு. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து தொடர்பு கொள்றீங்கன்னு தெரியலையே. தமிழ்நாடு தான். தமிழ்நாடுனா கரெக்டாக நம்ம காலையில் 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஷேக். சிஸ்டர்ஸ் ஷேக் உடைய ஹெல்த்துக்காக வேண்டி எல்லாரும் துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆமீன் ஆமீன். may Allah immensely reward you Sheikh. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ். ஆமீன் ஆமீன். Bless your family ya Sheikh. May Allah grant us Ramadan and grant us forgiveness. Barakallah feek. ஆமீன் ஆமீன். ஓகே மா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக. தஃப்சீர் கிளாஸ் இருக்குங்களா உஸ்தாத்? நோம்புல தஃப்சீர் கிளாஸ் கண்டிப்பாக இருக்குமா. நோம்புல கண்டினியூவாக வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.